வணக்கம். சமீப நாட்களாக தமிழக அரசியலில் அதிகம் பேசப்படும் பெயர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய். இவருடைய ஒவ்வொரு அசைவும் அரசியல் விமர்சனமாக மாறி வரும் நிலையில் ஒரு தொண்டர் செய்த வினோத வழிபாடு தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. 12 அடி நீளம், 3 கிலோ எடை இந்த பிரம்மாண்டமான வேலை வாயில் குத்தி கொண்டு ஒரு டிவிகே நிர்வாகி 3 கிலோமீட்டர் தூரம் நடந்திருக்கிறார். ஏன் இந்த வினோத நேர்த்திக்கடன்? இதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் நோக்கம் என்ன? காப்புரிமை பிரச்சனை இல்லாத வகையில் இந்த செய்தியினை முழுமையான உண்மைகளை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோவும் பாருங்க. இந்த சம்பவத்தின் கதாநாயகன் நெல்லை மாவட்டம் செட்டிக்குளம் பகுதியை சேர்ந்த இசக்கியப்பன் என்பவர். இவர் தமிழக வெற்றி கழகத்தின் கிளை செயலாளராக பொறுப்பேற்று வகிக்கிறார். தளபதி விஜயின் தீவிர ரசிகர் என்பது மட்டுமின்றி இவருடைய அரசியல் பயணத்தில் முழு நம்பிக்கை கொண்டவர். சமீபத்தில் இவர் செய்த வழிபாடு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. கார்த்திகை மாதத்தின் கடைசி நாளில் இவர் ஒரு பெரிய நேர்த்திக்கடனை நிறைவேற்றியுள்ளார். இசக்கியப்பன் சாதாரண வழிபாடை தேர்ந்தெடுக்கவில்லை. அவர் தேர்ந்தெடுத்தது ஒரு அதிர்ச்சி நேர்த்திக்கடன். சுமார் 12 அடி நீளம் கொண்ட 3 கிலோ எடை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான சூலாயுத வேல். இந்த வேலை தனது வாயில், அதாவது கன்னத்தில் அழகு குத்தி கொண்டு சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மேற்கொண்டார். செட்டிக்குளம் கடற்கரை பகுதியில் இருந்து புறப்பட்ட அவர் அருகில் உள்ள பிரசித்தி பெற்ற முத்தாரம்மன் கோயிலுக்கு சென்று தன்னுடைய நேர்த்திக்கடனை நிறைவு செய்தார். இந்த வினோத வழிபாடுதான் தற்போது தமிழக அரசியலில் பேசும் பொருளாகி வருகிறது. ஒரு தொண்டர் இந்த அளவுக்கு துணிச்சலான ஆபத்தான நேர்த்திக்கடனை செலுத்த என்ன காரணம்? 2 முக்கியமான நோக்கங்கள் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். முதலாவது நோக்கம், தளபதி விஜயின் அரசியல் எதிர்காலம் வரவிருக்கும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்பதே அவருடைய முதல் பிரார்த்தனையாகும். அதன் ஆதர்சமாக கருதும் தலைவர் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற தன்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த தீவிரமான வழிபாட்டின் மூலம் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். கரூர் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சோக சம்பவம் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. இனி எந்த கூட்டத்திலும் இந்த விதமான அசம்பாவிதங்களும் துயரங்களும் நிகழக்கூடாது என்பதற்காக தளபதி விஜயின் அரசியல் பயணத்தின் பாதுகாப்புக்காகவும் இவர் இந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றியுள்ளார். இது போன்ற வினோத வழிபாடுகள் தலைவர்கள் மீது தொண்டர்கள் வைத்திருக்கும் தீவிரமான நம்பிக்கையின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு தொண்டரின் இந்த தீவிரமான செயல் தளபதி விஜயின் அரசியல் வெற்றிக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? தொண்டரின் இந்த செயல்பாடு நியாயமானதா அல்லது அதீத உணர்வின் வெளிப்பாடா? உங்களுடைய எண்ணங்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முக்கிய செய்தியுடன் சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.